பிடி சார் படம் எப்படி இருக்குன்னா, படத்தில் வந்து பெருசாக கதை ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் கேஸ் போகுது. பட் அடுத்தன எப்படி ஆர்குமெண்ட்லாம் வருங்கிறது நம்ம ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனாலே படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ட்விஸ்ட்டை பார்த்தோன்னே ஆடியன்ஸ்க்கே தூக்கி வாரி போடுது. என்னடா இதுக்காக தான் படம் பார்த்துமாங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட்டை வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு 80% வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 20% இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அப்புறம் படத்தில் வந்து ஒரு மெயினாக வந்து அவங்க சொல்ல வந்த கருத்து என்னென்னா, பொண்ணுங்க வந்து ஷார்ட்டாக ட்ரெஸ் போடுறாங்கல்ல, கொஞ்சம் கிளாமரஸாக அவங்கள காட்டிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ரோட்டில் போகிறா. ஒரு 4 பசங்க அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் தப்பிச்சு வந்துடுறா. இப்போது சொசைட்டி, அவங்க பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து அந்த பொண்ணு போட்டுக்க ட்ரெஸ்ஸு தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து எல்லாருமே ப்ளேம் பண்ணுறாங்க. ஹீரோ மாத்திரம்தான் அந்த பொண்ணை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ட்ரெஸ்ஸு வந்து உரிமை, என்ன ட்ரெஸ் வேணாலும் நீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்கிறத வந்து, ரெண்டாவது வந்து எந்த இடத்துல என்ன ட்ரெஸ் பண்ணுறான்னு ஒன்று இருக்குது. இப்போ பொதுவாட்டே ட்ரெஸ் எதுக்கு பண்ணுறோம்? ஒரு 4 பசங்க நம்மளை பார்க்குறாங்க, மற்ற பொண்ணுங்க பார்த்துட்டு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறாங்க. இதை வந்து எங்கே ட்ரெஸ் பண்ணுறாங்க? இப்போ ஒரு மாலில் ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பராக ஒரு ஏரியா, ஒரு ப்ராப்பர் சேஃப்டியான ஒரு ஏரியாவுக்கெல்லாம் போகும்போது அவங்க அந்த மாதிரி போனாங்கன்னா பசங்களும் அவங்கள பார்ப்பாங்க, இவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால அந்த பொண்ணுங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. இதே இது ஒரு பொறுக்கி பசங்க இருக்க ஏரியாவில் அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி போனாங்கன்னா அந்த பொறுக்கி பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ பொறுக்கி பசங்க பண்ணுறதுனால நான் பொறுக்கி பசங்களை சப்போர்ட்லாம் பண்ணல. பொறுக்கி பசங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் தப்பு. பட் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம போகும்போது நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு இல்லையா? ஸோ பொண்ணுங்க வந்து அந்த ரிஸ்கான ஏரியாவுக்கு வந்து போகக்கூடாது. அவங்க வந்து அவங்க சேஃப்டி வந்து பார்த்துக்கணும். ஈவன் நம்ம ஆம்பளைங்களுக்கே வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து நிறைய ரவுடிஸ் இருக்காங்க, அன்டைமில் போனால் அந்த வழிப்பறியெல்லாம் நடக்குதுன்னா நம்மளும் அங்கே போகிறத அவாய்ட் பண்ணுறது தான் வந்து எல்லாருக்குமே சேஃப்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு அவங்க போகாமல் இருக்கிறது வந்து அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் டைரக்டர் வந்து இந்த ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் டச்சே பண்ணல. ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்லும் போது அதில் 2 விஷயத்தை பற்றி பேசுகிறத தவிர இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து டோட்டலாக இக்னோர் பண்ணி விட்டார். மற்றபடி இப்போ படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு டெக்னிக்கல் சைடு வந்து எந்த குறையுமே இல்லை. கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது, எடிட்டிங் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எடிட்டிங் கொஞ்சம் கிறிஸ் பண்ணிடலாம். பட் ஓவராலாக வந்து ஒரு குவாலிட்டியான படம் பார்த்து அந்த ஃபீல் கொடுக்குது. அதேமாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. சாங்ஸ் வந்து படத்தோடு பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தனியாக வந்து சிங் பண்ணுற மாதிரி இல்லைனாலும் படம் பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணல. அதேமாதிரி இது ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. ஓவராலாக எல்லா கேரக்டர்ஸோட ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் படம் ட்ராவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பிரபு, பாக்கியராஜ், அதுக்கப்புறம் ஒரு வைஜெய் மந்திரனோட டாக்டரு, அந்த மாதிரி வரிசையாக வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து போக ஒரு பெரிய ஒரு நடிகர் பட்டாலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக தெரியுது. என்ன இதெல்லாம் பில்டு பண்ண பேஸ் கதை சரியில்லை, அதாவது ஸ்க்ரீன் பிளே சரியில்லை. அது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது சுத்தமாக சரியாக பண்ணாததுனால படம் டோட்டலாகவே உட்காந்துருச்சு. நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸ் ஓகே. பட் அதுலேயும் கதையெல்லாம் பெருசாக இல்லை. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளால் வந்து ஒரு ரொம்ப லேகாக இருக்குது. அடுத்து என்னென்னு ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கனால நம்மளால் படத்தை வந்து பார்க்க முடியல. அதுவும் ஆர்குமெண்ட்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்குமெண்ட் வந்து 2 பார்ட்டி பேசும்போது இப்போது ஹீரோ பார்ட்டியையும் வில்லன் பார்ட்டின்னு வருதுன்னு வச்சுங்களேன். வில்லன் பார்ட்டி ஒரு பாயிண்ட் பயங்கரமாக தூக்கி வைக்கிறாங்க. இது வச்ச உடனே நம்மளுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல லூப் ஹோல் இருக்குடா, இதை வந்து ஹீரோ வந்து பார்ட்டி வந்து அந்த வக்கீல் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு மனசில் வருது. 2 சீனுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த சீனை வந்து சொல்கிறாங்க. இப்படி நடக்கும்போது நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது. இன்னொன்று வில்லனோட, அதான் முக்கியமாக தியாகராஜன் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு.
ஸோ அவர் பயங்கர ஒரு ஒரு காலேஜோட சேர்மேன்னு, ஒரு பல காலேஜஸோட சேர்மேன்னு, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் மாதிரி காமிச்சிருக்காங்க. எதிர்க்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு பிடி சார். அவர் தான் வந்து நம்ம ஹீரோ. ஸோ அவர் எதிர்க்கும் போது கூட ஒரு கிரிமினல் லாயர்னு சொல்லிட்டு பிரபு வந்து டாப் கிரிமினல் லாயர். ஸோ இந்த சைடையும் ஒரு ஸ்ட்ராங்காக வச்ச உடனே அந்த ஒரு சுவாரஸ்யமே போயிடுச்சு. இந்த இடத்த வீக்காக வச்சுட்டு எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை வந்து டிஃபீட் பண்ணார் அப்படின்னு போட்டு தான் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருந்திருக்கும்.